தப்பா நினைச்சுக்கிட்டு பேசுறீங்கப்பா. முதல் உங்கள் பேச்சில நிறைய முன்னுக்கு பின் முரண் இருக்கு. அத முதல் திருத்திக்கங்க. தந்தை பெரியாரை பத்தி நீங்க தப்பா பேசுறீங்களே, 96 வயதுடைய தாத்தா தன்னுடைய மூத்திர சட்டிய தூக்கிக்கிட்டு மேடைக்கு மேடை ஏறி சுயமரியாதை பத்தி பேசுவதற்கு என்ன காரணங்க? அவர் வறுமை உள்ளவரா? அவர் நாயக்கர் வம்சத்தை சார்ந்தவர். அப்படித்தானே? அவர் பல்லரோ பறையரோ கிடையாது. அந்த காலகட்டத்தில் அவர்களை தான் இந்த உலகம் மதிக்காம இருந்தது. கேடுகெட்ட உலகம் அவர்களை போய் கீழ் ஜாதின்னு சொல்லிச்சு. வெட்கம் இல்லாம. யார் எங்கள் சமுதாயம் உனக்கு கீழ் ஜாதியா என்று கேள்வி கேட்டவர் தந்தை பெரியார். தந்தை பெரியாரை பற்றி பேசுவதற்கும் ஒரு தகுதி வேண்டும். இப்ப நீங்க உலகத்துல எல்லா தலைவரும் எடுத்துக்கங்க. எல்லாரும் எல்லாருடைய கொள்கையும் பின்பற்ற முடியாது. ஒருத்தர் 10 கருத்து சொல்றாருன்னா அதுல ஒரு 8 கருத்து நல்லா இருக்கும், 7 கருத்து நல்லா இருக்கும், 5 கருத்து நல்லா இருக்கும், இல்ல 1 கருத்து நல்லா இருக்கும். எது நல்லா இருக்கோ அதை எடுத்துக்க வேண்டியதான். அந்த மாதிரி நீங்க சின்ன பிள்ளைய திருமணம் முடிச்ச கருத்தை எடுத்துக்காட்டாலும் அவர் போராடிய பல போராட்டங்களுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும். நீங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் என்ன மரியாதை செஞ்சுட்டு இருக்கீங்க? வஉசிக்கும் அவருக்கும் நிகர் விடுறீங்களே, வஉசிக்கும் அவருக்கும் நிகர் விடுறீங்களே. சரி, ஓகே, நீங்க பெரியாருக்கு நிகரா? உங்க பேச்சு அப்படிதான் இருக்கு. இப்போ பெரியாரை பத்தி தண்ணி குடிக்காம பேசுறீங்க. ஒரு காலகட்டத்தில் இதே தண்ணி குடிக்காம அவர் வாழ்க்கை பேசுறீங்களே. இந்த வாயில சோத்தை நின்னுட்டு வேற எதையும் திங்க முடியுமா? இது மக்களுடைய கேள்வி, என்னுடைய கேள்வி அல்ல. இன்னைக்கு இளைஞர்கள் வெறி பிடிச்சு சீமானுக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. தன்னுடைய உழைச்ச காசை சீமானுடைய கட்சியினுடைய நிதி உதவின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சீமானை பத்தி தப்பா பேசினா ஒரு 100, 150 சேர்ந்த ஒரு குழு நம்மளுடைய வீடியோக்கே ரிப்போர்ட் அடிச்சு இதையே தூக்க வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு தேன கிட்டன குதிரையாட்டம் அப்படி சீமானை விரும்பிக்கிட்டு இருக்காங்க, நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த நம்பிக்கையை வேற ஒருத்தங்க எல்லாம் முறியடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்ல சீமானை முறியடிச்சுவார்.